எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட, கோடீஸ்வர யோகம், ராஜயோகம் உண்டாக இந்த இலையை பார்த்தால் விடாதீர்கள். எடுத்து வந்து இது மாதிரி செய்யுங்கள், கடனே வராது, கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும், சொல்ல முடியாது. நம்ம இப்போ சமீபத்தில் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். அதுவும் இப்போ நம்ம கையிலேயே இருக்கிற அந்த டச் மொபைலால் எல்லா விஷயம் நம்மளுக்கு உடனுக்குடன் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த செய்தி நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த செய்தி யார் எந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது. இப்போ கூட நான் முந்தானேத்து கூட ஒருத்தர் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். பெரிய லாட்ரி அடிச்சிருக்குது, 25 கோடி அப்படின்றாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளும் இதை மாதிரி செய்யும் பொழுது நமக்கும் நல்லது நடக்குங்க, நிச்சயமாக நடக்கும். அதுவும் நம்ம யாரை நம்பியும் எங்கேயோ போய் பில்லி வைக்க போகிறதோ, சூனியம் வைக்க போகிறதோ, செய்வினை செய்ய போகிறதோ கிடையாது. நம்ம மெயினாக என்ன செய்ய போகிறோம்? சாமியை நினச்சி, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினச்சி, அம்மனை நினச்சி, பெருமாளை நினச்சி, விநாயகரை நினச்சி, முருகனை நினச்சி, சிவனை நினச்சி, எந்த தெய்வத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சி நம்ம இதை செய்ய போகிறோம். அப்போ நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுக்காக உங்களை நான் 24 மணி நேரம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது விளக்கை ஏற்றிடணும். வீட்டில் 2 வேளை விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பிள்ளைங்க, வீட்டில் இல்லத்தரசிகளாக இருக்கிற பிள்ளைங்க 2 வேளை விளக்கேற்றிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது முடியாதுமா, காலையில் எழுந்து நான் நைட்டே படுக்கிறதுக்கு நேரம் ஆகி போதுமா, சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களை பார்த்து, கணவர் அவர் லேட்டாக வருவார், அவரை பார்த்து படுக்கிறதுக்கு நேரம் ஆகிடுது, நான் மாலை நேரத்தில் மறக்காமல் விளக்கேற்றிடுறேம்மான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு விளக்கேற்றின வீடு விளங்கும்னு சொல்லுவாங்க. சரி, இதை நம்ம செய்யறோம். இப்போ நான் இந்த இலைன்னு சொல்லி போட்டிருக்கேனே, அது என்ன இலை? ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பரிகாரம், இந்த பூஜைக்கு, இந்த பூஜை நேரத்தில் நம்ம ஏங்க அந்த கிருத்திகை விரதம்னு இருக்கிறோம், அப்போ ஏன் இந்த முருகனுக்குன்னு விரதம் இருக்கிறோம், விநாயகருக்குன்னு ஒரு விரதம் இருக்கிறோம், விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று கொண்டாடுறோம், எதுக்காக செய்கிறோம்? இதெல்லாம் செஞ்சால் நம்ம நல்லாயிருப்போம், குடும்பம் நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும் தான் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள். இப்போது நம்மளே நினைப்போம்ல, ஒரு சில இடத்துல ஒரு எங்கே பிள்ளையாரை பார்த்தாலும் நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு வருவோம். தெரு குத்து இருக்கிற இடத்தெல்லாம் விநாயகர் வீற்றிருப்பார். நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த நகரத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, நாட்டுக்கோட்டை நகரத்தாருன்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பணக்காரவங்க அவங்கெல்லாம். அந்த பொண்ணுங்களுக்கு அவங்க நகை போட்டு கொடுக்கறது, சீர்வரிசை செய்கிறதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வசதிக்காரவங்க. அவங்களுடைய தெய்வம் யார் தெரியுங்களா? முழுமுதற் கடவுள் விநாயகர் தான். அந்த விநாயகரை வணங்கி தான் அவங்க அவ்வளோ பிரசித்தமாக, அவ்வளோ நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம விசேஷங்கள்லேயும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களுக்கு ஒரு நலங்கு, ஒரு குழந்தைக்கு பேர் சூட்டி விழா, தொட்டியில் போகிற எதுவாக இருந்தாலும் விளக்கேற்றி வச்சுட்டு முதல்ல நம்ம என்ன பிடிப்போம்? பிள்ளையார் பிடிப்போம். மஞ்சளை வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி, அதுக்கு ஒரு பொட்டு வச்சு, அதுக்கு ஒரு பூவை வச்சோம்னா அது பிள்ளையார். அவரை பிடிச்சி முன்னாடி உட்கார வச்சிட்டோம்னா நம்மளுடைய விசேஷம் நல்லபடியாக நடந்து முடியும். இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கல்யாணமோ இல்லை ஏதோ ஒரு விசேஷம் பண்ண போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு விசேஷம் வச்சுக்கோங்க, வீட்டில் நல்ல விசேஷம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நேராக விநாயகர், உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே விநாயகர் கோயில் இருக்குது, விநாயகர் சாமி இந்த அரச மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தா கூட அவருக்கு போயிட்டு ஒரு சிதறு காய் விடுங்க. விட்டுட்டு நீங்கள் அந்த விஷயம் ஆரம்பித்து பாருங்களேன். எந்த விஷயமாக கூட இருக்கட்டும், இப்போ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண போகிறோம், ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்ண, எதுவாக இருந்தாலும் ஒரு சிதறக்காய் விட்டுட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும், நடந்தும் முடியும். முடிஞ்ச பிற்பாடு போய் ஒரு சிதறக்காய் விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க அந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது. அதே மாதிரி நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது ஊருங்களுக்கு போகும்போது சரிதான், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற விநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு, காரில் எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றி மெரிச்சிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு முடிஞ்சால் அந்த சிதறுக்காய் ஒரு காய் விட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது நான் சொல்ல போகிறது.
இப்போ நீங்கள் என்ன இலை மாது அப்படின்னா, இப்போ நம்ம விநாயகரை சொன்ன உடனேவே உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ மனசில் வந்திருக்கும் எந்த இலை தான் அம்மா சொல்ல போகிறாங்கன்ட்டு. அதில் முதல் இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். அது புல்லுன்னு சொல்லலாம், இலைன்னு சொல்லலாம். அருகம்புல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அருகம்புல் வச்சு விநாயகர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூஸ்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருகம்புல்லை சாத்தி நீங்கள் என்ன வேணாலும் கேட்டு பாருங்கள். 1 கோடி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம், இன்னொரு பொருள் என்ன, இன்னொரு இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்து இலை. அரச மரத்து இலையை நீங்கள் இப்படி எடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு அது விநாயகர் மாதிரியே தெரியும். இப்படி அந்த காம்பை பிடிச்சோம்னா விநாயகரோட தும்பிக்கை வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். அரச மரத்து இலையை வச்சு விநாயகர் செட் பண்ணுறவங்க கூட நிறையா அதெல்லாம் கையிலே ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் கூட அழகாக பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அரச மரத்து இலை அதுக்கு 2வது இடம். 2வது இடம்னு கிடையாது, முதல் இடம்னே வச்சுக்குவோம். முதல் இடத்துல இது எல்லாமே இருக்குது. பிள்ளையாருக்கு ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருங்க, ஒன்றும் வேண்டாம். ஒரு நாளைக்கு கூட காலையில் எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செஞ்சாலும் உங்கள் விருப்பம். இல்லை மாலை நேரத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் உடனே பார்க்குறீங்கன்னா கூட வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. அதுக்கு இந்த நான் சொல்கிற இந்த இலைகள் 3 இலைகள் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அருகம்புல் சொன்னேன். அருகம்புல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட எல்லார் வீட்டுக்கிட்டேயும் அருகம்புல் இருக்கும். அடுத்தது இந்த அரச மரத்துக்கிட்ட போனீங்கன்னா இலை நம்மளா பறிக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அரச மரத்து இலைகள் உதிர்ந்துருக்கும் இல்லைங்களா, காம்போடு உதிர்ந்துருக்கிற இலையாக பார்த்து ஒன்று எடுங்க. நம்மளா பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஐதீகம். இல்லை நான் பொழுதோடு நான் போனோம்மா கிட்டேயே இருந்ததுமானா கூட ஒன்று பறிச்சுக்கோங்க. அது ஒரு இலை கிடச்சா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்குது, அங்கே இலை உதிர்ந்துருக்குன்னா அந்த இலையை பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். அதே மாதிரி இன்னொரு இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரத்து இலை. இந்த வன்னி மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கோவிலுங்களில் இப்போ திருப்போரூர் முருகன் கோவில்லையே ஸ்தல விருட்சமே வன்னி மரம் தான். வன்னி மரத்து விநாயகர்னு விநாயகர் கூட வச்சுருப்பாங்க. அந்த வன்னி மரத்தில் இலையை நம்ம பறிக்கக்கூடாது. கீழே உதிர்ந்துருக்கிற இலையை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்து நம்ம போகும்போது அந்த கோவிலில், நான் அதுக்காக திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வர முடியாதுமா நீங்கள் நினைக்கிறீங்களா, எங்கேயாவது உங்களுக்கு வன்னி மரம் இலை இருந்துச்சுன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி இந்த 3 இலை, ஓகேங்களா. நான் முதல்ல சொன்னது அருகம்புல். அடுத்தது இன்னொன்று கூட செய்யலாம், தர்பை புல்லுன்னு வாங்க இல்லைங்களா. அந்த புல் கூட தர்பை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா முக்கியமாக நம்ம வீட்டில் தர்பை புல்லை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அது ஸ்டோர் பண்ணி வைங்க. வீட்டில் தர்பை புல் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தியோ, எந்த ஒரு யாருடைய தீய எண்ணங்களோ, யாருடைய செய்வினியோ எதுவுமே நம்மளுக்கு அணுகாது. நீங்கள் அந்த தர்பை புல்லையும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விநாயகர் மந்திரத்தை ஏதோ ஒன்று, உங்களுக்கு எதுவுமே தெரிலனா வாக்குண்டாம் நல்ல மண் அது வரலைன்னா கூட பரவாயில்ல. விநாயகர் போற்றி, விநாயகர் துணை ஸ்ரீ ஆனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். இந்த இலைகளில் ஏதாவது ஒரு இலை அந்த சுவாமிக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணும். 108 தரம் இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் என்ன கேட்டாலும் கடன் அடையும், பணம் பெருகும், மங்களகரம் கிடைக்கும், வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கும். அதுக்கு நெய்வேத்தியம், விநாயகருக்கு அந்த நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா 4 டைமண்டு கற்கண்டே போதுங்க. அவ்வளோ எளிமையான ஒரு விநாயகர். அதான் சொல்கிறேனே, மஞ்சளை பிடிச்சி வச்சா ஒரு விநாயகர் அந்த இடத்துல கண்டிப்பாக விநாயகர் இருப்பார். அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. எப்போ நினைக்கிறீங்களோ பிரம்ம முகூர்த்தத்தில் இதை ஆரம்பிங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எத்தனை நாள் செய்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். அந்த மஞ்சளை திருப்பி நீங்கள் கரைச்சி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து முகத்துக்கு பூசவோ இல்லை ஏதாவது சாமிக்கு பொட்டு வைக்கவோ பயன்படுத்திக்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.